ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு ஒரு 3 முட்டையை எடுத்து நம்ம உடச்சி வச்சுக்கலாம். குட்டி மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் உப்பும் காய்ச்சின பால் இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக சேர்த்துட்டு இதெல்லாம் அரைக்கிறதுக்காக நல்லா அரைச்சி அது ஒரு சாஸ் கன்சிஸ்டன்சி வரணும். ஸோ வந்த பிறகு என்ன பண்ணிக்கோங்க, அதை நம்ம எடுத்து இந்த முட்டையில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ மிக்ஸை போட்டு இப்போ நான் அரைச்சிக்க போகிறேன். அரைச்சி எடுத்து அந்த முட்டையில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு ஃபோக் வச்சுட்டு அந்த முட்டையை நல்லா இப்போ நம்ம உடச்சி விட போகிறோம். உடச்சி விட்டுட்டு ஒரு ஹேண்ட் பிளெண்டர் இல்லைன்னா விஸ்க் வச்சுட்டு நல்லா அடித்து விடுங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த மிக்ஸி ஜார்லேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 2 தடவை ஒரு 2 ஓட்டு ஓட்டி ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் பண்ணுறத பாருங்கள். மிக்ஸி ஜாரில் எப்போயுமே ஹாஃப் தான் ஊற்றணும், இல்லைன்னா உங்களுக்கு திரிச்சிரும். ஸோ ஊற்றி அடிச்சுக்கோங்க. நீங்கள் ஹேண்ட் பிளெண்டர் வச்சு அடிக்கிறோம்னாலும் அடிச்சுக்கலாம், விஸ்க் வச்சு அடிக்கிறோம்னாலும் அடிச்சுக்கலாம், இல்லை நான் செய்கிற மாதிரி கூட செஞ்சுக்கலாம். அடித்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, எப்போயும் நார்மலாக பிரெட் ஆம்லேட் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கி நம்ம பன்னில் செய்ய போகிறோம். ஸோ இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ பன்னை எடுத்துக்க போகிறோம். பன்னை எடுத்து என்ன பண்ண போகிறோம், சென்டரில் கட் பண்ண போகிறோம். எப்போயுமே நான் வந்து இரும்பு தவா தான் யூஸ் பண்ணுவேன். நோ நான்ஸ்டிக், ஸ்ட்ரிக்ட்லி நோ நான்ஸ்டிக். ஸோ வீட்டிலேயே செஞ்ச பட்டர் இருக்குது பார்த்தீங்களா, நான் செஞ்சு வச்சுருக்கேன். நீங்கள் வெளியில் வாங்கின பட்டர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டர் எடுத்து அந்த தவா ஃபுல்லாக நல்லா அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சம் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தாராளமாக பட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை என்ன பண்ண போகிறோம், அந்த பன்னை சென்டரில் கட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண பார்த்தீங்களா அந்த எக் மிக்ஸ்சர், அதில் அந்த பன்னை நல்லா 2 சைடும் பெரட்டி போட்டு முடிஞ்சால் ஒரு 1 மினிட் இல்லை ஒரு 50 செகண்ட்ஸ் ஒரு 40 செகண்ட் அந்த மாதிரி ஊற வச்சு கூட எடுத்துக்கோங்க. பட் பிஞ்சிடக்கூடாது. அப்படியே எடுத்து சூடான பட்டர் இருக்க தவாயில் போட்டு அப்படி பெரட்டி கொஞ்சம் மேலாப்பில் தடவி பட்டர் எடுக்கணும். ஃபைனலாக நீங்கள் கீ கூட போட்டுக்கலாம், அதோட ஃப்ளேவர் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ 2 சைடும் பெரட்டி போட்டு கொஞ்சம் சிம்மில் வைக்கணும் அடுப்பு. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மேலே இருக்க எக்கு கருகிடக்கூடாது. எக்கு கருகுனா பேட் ஸ்மெல் வரும். ஸோ நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும், பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஸோ நான் பண்ணுறதை பாருங்கள். நல்லா பெரட்டி அந்த தோசை கரண்டி இருக்குது பார்த்திங்களா, அதை வச்சு அமுக்கி கொடுத்து பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு அது நல்லா அமைய உள்ளே இருக்க அந்த எக்கு வந்து பாயில் ஆகும். நான் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி பசங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எதுவுமே சாப்பிடாத என் பையனே சாப்பிட்றான்னா பாருங்களேன், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். ப்ரெட் ஆம்லேட்